ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான கத்திரிக்காய் நான் ஒரு 5 எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, மசாலா சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் பூ திருவல் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு. 3 பெரிய வெங்காயம், இதுதான் இதுக்கு மசாலா. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் தண்ணியில் அரைஞ்சி வச்சதை எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். மசாலாலாம் போட்டு ஒரு 1/4 டம்ளர் இல்லைனா 1/2 டம்ளர், காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். இந்த காய் கொஞ்சம் சாஃப்டானோன்னே சிம்மில் வச்சு நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டு கிண்டணும். முதல்ல இது வேவட்டும். கத்திரிக்காய் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடோட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரசம் வச்சு இதை தொட்டுட்டு ஒரு 2 வத்தல், ஒரு மோர் மிளகா வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.